வணக்கம். என்னுடைய பெயர் யோகி ஆனந்த். நெறைய பேர் சொல்லுவாங்க, "நல்லதையே நினைங்க, நல்லது நடக்கும். கெட்டது நெனச்சா கெட்டது நடக்கும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நெருப்பு இல்லாம புகையாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா." இந்த மாரி சொற்களெல்லாம் நம்ம நெறைய கேள்விப்பட்டிருப்போம். இப்ப காலையில எந்திரிச்சதுலேருந்து ஒருத்தங்க வந்து கடன பத்தியே சிந்திச்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நடந்த துன்பத்த பத்தியே சிந்திச்சுட்டே இருக்காங்கன்னா, அவங்க எந்த எண்ணங்கள அதிகமா எண்ணுறாங்களோ, அந்த எண்ணங்களுக்கு அவங்க அதிகமா பலம் குடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஒரு ஆற்றல குடுக்குறாங்கன்னு அர்த்தம். இப்போ அதே மாரி ஒரு பெர்சன் காலையில எந்திரிச்ச உடனேயே, "நான் நல்லா இருக்கேன். நான் ஆரோக்கியமா இருக்கேன். என்னுடைய உடம்பு நல்லா இருக்குது. என்னுடைய குடும்பம் மகிழ்ச்சியா இருக்குது. என்ன சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. அப்ப என்னுடைய நண்பர்கள் சரியான நண்பர்கள் அமையறாங்க." ஏர்லி மார்னிங் அவங்க அந்த அஃபர்மேஷன துவங்கும்போது, அவங்களுடைய லைஃப் மிகப்பெரிய ஒரு குரோத் ஆகும். நான் வந்து இப்போ வரைக்கும் ஒரு சின்ன விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அஃபர்மேஷன். இந்த அஃபர்மேஷன்ங்கிறத பத்தி நம்ம கண்டிப்பா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், தெரிஞ்சிருப்போம். ஆனா, ஒரு சிலர் இப்போ வரைக்கும் அத பத்தி தெரிஞ்சிருந்தாலும், அத சரியா ஃபாலோ பண்றதில்ல. ஏன் ஃபாலோ பண்றது இல்ல அப்டின்னா, ஒரு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இல்லாம இருக்கிறது இதெல்லாம். ஒரு விஷயத்த நெனைக்கிறோம் அப்டின்னா, அது நடக்கிற வரைக்கும் அத பத்தியே யோசிக்கிறது. நம்ம எப்படி ஆகணும்? என்னவா ஆகணும்? நம்மளுடைய இலக்கு நோக்கி நம்ம தினமும் சிந்திச்சுட்டே இருக்கணும். இலக்குகள பற்றி நம்ம தினமும் சிந்திச்சுட்டே இருக்கணும். இப்ப அதே போல இந்த அஃபர்மேஷன்ங்கிறது இது கொஞ்சம் உங்களுக்கு உதவி பண்ணும். ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே என்னுடைய டேவ நான் தான் பிளான் பண்ணுவேன். இந்த நாள் இது இப்படி அமையணும். இந்த நாள் இது சரியா இருக்கணும். இதெல்லாம் எனக்கு நல்லது நடக்கணும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள நான் மார்னிங் எழுதும்போது, இப்போ தியானம் பண்றவங்க சாதாரணமா ஒரு விஷயங்கள சிந்திச்சாலே, அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா நடக்குங்கிறது தெரியும். அதே மாதிரி சிந்திக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நெறைய எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் நெறைய வரும். சிந்திக்கும் பொழுது. அதுவே எழுதும்போது அது கண்டிப்பா வரவே வராது. அதனால நம்ம லைஃப் எப்படி இருக்கணுங்கிறத நம்மளுடைய கைப்பட ரசிச்சு, அது நடந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, தினமும் ஒரு டைரியில வந்து எழுதணும். நாம எந்த விஷயத்த யோசிக்கிறோமோ, எந்த விஷயத்த சிந்திக்கிறோமோ, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட நெறைய விஷயங்கள கொண்டு வந்து குடுத்துக்கிட்டே இருக்கும். என்ன பொறுத்தவரை ஒரு நல்ல எண்ணங்கள எண்ணுறோம் அப்படின்னா, அது கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி தீய எண்ணங்கள எண்ணுறோம் அப்படின்னா, அது கண்டிப்பா நடக்கும். நம்ம எத பத்தி சிந்திக்கிறோமோ, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. நாம எத சிந்திக்கிறோமோ, எத நினைக்கிறோமோ, அது கால அது நம்ம கூட நம்ம கிட்ட வந்து சேரும் அப்படிங்கிறதுல நம்பிக்கையா இருங்க. நீங்க இந்த விஷயத்த சிந்திக்கும்போது, இது பிரபஞ்சத்துல ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க நல்லது எண்ணுனாலும் கண்டிப்பா பிரபஞ்சத்துல பதியும். 2வது நெகட்டிவ் தாட்ஸ் எண்ணுனாலும் இது என்ன ஆகும்? இதுவும் பிரபஞ்சத்துல பதியும். அப்போ நல்லத மட்டுமே சிந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நன்றி.